ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் க்ளோய். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எரட்டிக் த்ரில்லர். கேத்தரின்ங்கிற நம்ம ஹீரோயின் ஒரு கைனகாலஜி டாக்டராக இருக்கா. இவளுக்கு கல்யாணமாகி அடல்ட் ஒரு பையன் இருக்கான். ஆனால் இந்த சமயத்துலையுமே இவங்க ஹஸ்பண்ட் சந்தேகமாக இருக்குது. த ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபர் இருக்குமா. தன்னோட அழகான எங்கான பொண்ணுங்களை பார்த்தா அந்த பொண்ணோட போயிடுவாரா, இந்த சந்தேகங்களுக்கு இருக்குது. இதுக்காக இவ ஒரு ப்ராஜெக்ட் ஹையர் பண்ணுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை தலையில் மாறி போகுது. அடுத்தது இந்த கதையில் நம்ம இங்கே வந்து பிரச்சனை என்ன, இதை பற்றிலாம் சொல்ல ஒரு படம் தான் க்ளோய். இது ஆக்சுவலாக 2003 வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூவி ரீமேக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க க்ளோயிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே க்ளோயின்னு ஒரு பொண்ணு அமைக்கிறாங்க. இவ பார்த்தா ஒரு கால்கள், அது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு பாஸ்ட்டாக இருப்பா. இவருக்கு ஏரியா பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஹை கிளாஸ் பார் இருக்கும். அப்பப்போ அங்கே பாருக்கு போய் அங்கே பணக்காரோட உணர்ந்துட்டு இருப்பா. இது அந்த க்ளோயோட கேரக்டர். பார்த்தா ஒரு தலையில் ஒரு ஹேர் பேண்ட் இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த படத்துக்கு முக்கியமான ஒன்று. பார்த்தா இருக்கிற பாருக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தி தான் நம்ம இன்னொன்று கேத்ரின். இவ பார்த்தா ஒரு கைனகாலஜி டாக்டராக இருக்கா. இவளுக்கு ஆடி காரணமாகி டீனேஜர்ஸில் ஒரு பையனை இருக்கான். அந்த பையன் பேர் மைக்கேல். அவன் பார்த்தா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். இதே இடத்துல மீனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் பேர் டேவிட். அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆளை பார்த்துருப்பாரு. இப்போதைக்கு பார்த்தா வேற ஒரு செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, நிவரும் அந்த ஊருக்கு போயிருப்பாரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பணம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே பொண்ணுங்களாம் நம்ம ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் நடத்தின படத்தில் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டால், சார் நைட் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, சும்மா இங்கே வெளியே போகலாமல் கேட்டால் இவர் குழந்தை வருது. இங்கே பாருமா, இன்றைக்கி என் பர்த்டே, நைட் நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப அப்படியா சார் ஹாப்பி பர்த்டேன்னு எல்லா பொண்ணும் பாட்டு போடுவார். இவர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஜாலியாக கேஷாக அதை பசங்களாக பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் வேலை முடிச்சிருப்பா. வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டே இருக்குல்ல, அதுக்காக பார்ட்டில் கிராண்டாக வச்சிருப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களும் கூப்பிட்டு வேற லெவலில் பார்ட்டி போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் வராமல் இருக்காரு. இவளுக்கு ஃபோன் பண்ணி எங்கே எனக்கு கிளம்பிட்டீங்களா, எப்போ இங்கே வருவீங்க கேட்டால், சாரிம்மா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த ஃப்ளைட் 2 மணி நேரம் கழிச்சு தான் இருக்குது, எதுக்கு உடனே கிளம்பணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலை வரேனே, நான் இங்கே தங்குறேன்னு சொல்கிறப்ப எங்கே உன் ஞாபகம் இல்லையா, இன்றைக்கி உங்கள் பர்த்டே பெருசாக பார்ட்டி ஏற்பாடு முடிச்சிருக்கேன், நீங்கள் வரணும்னு சொல்கிறப்ப இல்லைம்மா வாய்ப்பே இல்லை, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட்டி கேன்சல் பண்ணிடுவார். இதை பார்த்து நம்ம மீன் குழந்தை வருது. அங்கே எல்லாரையும் பார்த்து சாரி காய்ஸ் எஸ்பெல்லாம் வர முடியல, எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே அனுப்பி வச்சிருவா. தென் அவள் பாட்டு ரூமுக்கு போய் தேமித்து மழுத்துட்டு இருப்பா. இவளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டும் ரொம்ப கேரிங்காக பாசமாக கவனிச்சிட்டு இருப்பா. ஆனால் அந்த மனுஷன் பார்த்து கண்டுக்காம அவர் பாட்டு கேஷில் இருப்பார். சொல்லப்போனால் அந்த மனுஷன் பார்த்தா கிட்டத்தட்ட இன்ட்ரோட் மாதிரி, தனக்கு இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி கொண்டதெல்லாம் பிடிக்காது. அதுக்காக வேணுக்குன்னு தான் ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை பற்றி ஹீரோட சொல்லாதனால அவள் வேகமாக புரிஞ்சுக்குவா. நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு, அதனால் வேணுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம பிடிக்காம போச்சுன்னு நினச்சி லைட்டாக அவத்துப்பட்டு இருப்பா. சேர்னு நைட்டு படுத்திங்கிடுவா. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா நம்மளோட பையன் இருக்கலாம் மைக்கேல். அவர் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு எழுந்துட்டு இருப்பா. ஆக்சுவலாக அந்த மைக்கேல் ஒரு ப்ளே பாய் மாதிரி நாள் காலேஜ் ஒரு பொண்ணை பார்த்தா போதும் அந்த பொண்ணோட பழகி நைட் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தவங்க குழந்தை வருது. டே மைக்கேல், இந்த விஷயம் பண்ணக்கூடாதா, அப்படி இன்கேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் போட்டு பொண்ணு, சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அவங்க தான் செய்வாங்க. தென் பாத்ரூம் வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துருப்பாரு. எங்க நீங்கள் இப்போ வந்தீங்க, நீ லீவ் போட போகிறீங்கன்னு கேட்டால் இல்லை காலேஜ் இருக்குது, நான் எங்கேன்னு போக போகிறேன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு குழந்தை வருது. எங்க நேற்று நைட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா, அவ்வளோ பேரை கூப்பிட்டு பார்ட்டில் முடிந்தேன், ஏன் வராமல் போயிட்டீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு எனக்கு எப்போ டைம் இருக்குது அப்போ தான் வர முடியும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கண்டுக்காம வந்து போகிறா இருப்பார். இதை பார்த்து நம்ம மீனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்போதைக்கு டேபிளில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் இருக்குது. அதில் யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ண மாதிரி இருக்குது. சரி எடுத்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் டேக் பண்ண மெசேஜ் இருக்கும். நேற்று கூட ஒரு பொண்ணு நம்ம வெளியே போகலாம் கேட்டிருப்பாள். அந்த பொண்ணை சார் டேக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார், நேற்று நைட் எங்கூட இருந்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி போஸ்ட் போட்டிருப்பாளா. இதை பார்த்து இன்னும் சந்தேகமாயிருச்சு. ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் அஃபரில் இருக்காரோ, இவர் வேறு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு, அங்கே வயசு பிள்ளைங்களா இருக்கும், அந்த பொண்ணோட பழகிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இவளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அதை பற்றி பேச கேட்காம அவங்க ஹஸ்பண்டோடய தான் இருப்பா. பார்த்து நைட் 2 பேரும் ஒரு டின்னருக்காக போயிருப்பாங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வெயிட் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணோட ஜாலியாக பேசி ஃப்ளட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம குழந்தை வருது. இது போதாதுன்னு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தை வருது. இந்த மனுஷன் பாரு நம்ம கூட பேசாமல் வீட்டு கூட பேசிட்டு இருக்கான், எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதே பார்த்துன்னு போவா. பாத்ரூம் உட்காந்து எமோஷனல் அழுதுட்டு இருக்கிறப்ப பக்கத்து ஆளில் பார்த்து வேற பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா, உங்கள் ஹஸ்பண்டால் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் அவ்வளோ ஆமாம் அழுதுட்டு இருப்பா. இந்த ஆமனும் இப்படி தான் மேடம், சரி வெளியே வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே வருவா. யாருன்னு பார்த்தா அந்த க்ளோயிங்கிற கால்கள். அவனை மீனை பார்த்து மேடம் இது உங்கள் ஹேர்பின்னா கீழே இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஹேர்பின் எடுத்து தருவா. பார்த்தா படத்தில் ஆரம்பத்தில் மீன் இருந்துச்சுல அந்த ஹேர்பின் தான். ஆனால் அது கீழே இருந்த மாதிரி மேடம் இது உங்கள் தானே எடுத்துக்கோன்னு சொன்னால், சாரிங்க இது எதுவும் கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம கூட நைஸாக வந்துடுவா. டேபிள் உட்காந்துருக்கிறப்ப அந்த க்ளோயிங்கிற பொண்ணே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு இருப்பா. இவளுக்கு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. பட் பேச அந்த பொண்ணு கேட்காம இருப்பா. திருநெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மீன் விட்டு போயிட்டுருப்பா. அப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்து எங்க
நேற்று நைட் ஃப்ளைட்டு மிஸ் பண்ணீங்களே, அது தெரியாமல் மிஸ் ஆச்சா இல்லை இவனுக்கு மிஸ் பண்ணிங்களான்னு கேட்பா. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் பேசாதுன்னு சொல்லாமல் அவர் பாட்டு காரில் போயிட்டே இருப்பார். இல்லைனா மீனுக்கு சந்தை அதிகமாகிட்டே இருக்கு. பார்த்து அடுத்த நாள் அவங்க எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பா. அவள் பால்கனிலேருந்து சும்மா எட்டி பார்த்தா அந்த க்ளோயிங்கிற பொண்ணு இருக்கால, அவள் பக்கத்தில் இருந்து பாருக்கு போவா. பார்த்து காலையில் உள்ளே போனவ நைட் வெளியே வருவா. இதை பார்த்து நம்ம மீன் புரிஞ்சு போச்சு. அந்த க்ளோயிங்கிற பொண்ணு ஒரு கால் கையில் காசு கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுவா, இவ்வளோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா வருது. பார்த்தா நீங்கள் நைட்டு ஒரு பாரு போவா. சேம் அதே பாரு தான் அந்த க்ளோய் வந்திருப்பா. அந்த க்ளோயை பார்த்து அம்மா நீ கால் கையிலா காசு கொடுத்து என்னென்ன பண்ணேன்னு கேட்டால் அவளாமல் சொல்லுவா. இப்போதைக்கு நம்ம ஹீரோனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹஸ்பண்ட் லாயனான ஒருத்தர் தானா, இன்கேஸ் நாளைக்கே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நம்ம கழட்டி விட்டு வரா இந்த சந்தைகளுக்கு இருக்குது. இதனால் க்ளோயை பார்த்து இங்கே பாருமா, நீ இன்னிலேருந்து ஹஸ்பண்ட் டேட் பண்ணி ஆகணும். எப்போவுமே ஈவினிங் ஒரு காஃபி ஷாப் போவார், நீ அங்கே போய் அவர் பேசி பழகு. அவர் என்ன செய்கிறாங்க சொல்லுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சில ஓகே பண்ணிக்கிறா. பார்த்து அடுத்த நாள் எகன் க்ளோய் மீட் பண்ணுறா. சொல்லு நேற்று என்னாச்சு, என் ஹஸ்பண்டை பார்த்தேன் கேட்டால் அவன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஈவினிங் அங்கே போனேன், உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருந்தார். சும்மா ஏதோ ஒரு பக்கத்தில் போய் சார் அந்த சீனி பாட்டு தரீங்களா, எனக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு ஷூராக இங்கே வச்சுக்கிட்டேன். அப்படியே மெதுவாக அவரை பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சத்தில் அவருக்குமே எவ்வளோ ஆசை இருந்துச்சு போல். என் பக்கத்தில் வந்து ஆமாம் யார்மா நீ இங்கே ஏதாவது காலேஜில் படிக்கலாம்னு என்கிட்ட கேட்டார். நானும் ஆமாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சீஸ்டாங்கன்னு கிளம்பி போயிட்டார். அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்துல குழந்தை வருது. சரி நாளைக்கு வாட்ச் பண்ணு, தொடர்ந்து அவர் ரேட் பண்ணிட்டே சொல்கிறப்ப இவ்வளோ சிலிண்ட் இருப்பா. இப்போதைக்கு நம்ம எனக்கு அவன் ஹஸ்பண்ட் சந்தேகம் ஆயிடுச்சு. சரி இவ்வளோ வீடியோ போய் அவள் பையனை பார்க்க போவா. பார்த்து அவன் பையன் பிளே போயாச்சு. இப்போ கூட வீடியோ கலர் பண்ணுற கடலை போட்டுட்ருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு நான் மீன் உள்ள வரப்ப அம்மா அவனுக்கு மனசு இல்லையா ஏன் உள்ளதுன்னு சொல்லிட்டு டேப் க்ளோஸ் பண்ணிடுவான். இவ்வளோ சேருன்னு அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்க போவா. பார்த்து அவருமே லேப்டாப்பில் சேட் பண்ண மாதிரி இருக்குது. கரெக்டாக நான் மீன் வந்ததுமே அந்த டேப்லெட் க்ளோஸ் பண்ணிடுவார். இதை பார்த்துன்னு சந்தேகமாயிருச்சு. நம்ம பையன் டேப்லெட் க்ளோஸ் பண்ணுறான், நமக்கு எதாவது காரணம் இருக்கும். ஆனால் புருஷன் இதுக்கு இது பண்ணுறாரு, நமக்கு தெரியாமல் ஆஃபர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி இது கேட்காம ரொம்ப அமைதியாக இருப்பார். தென் கட் பண்ண அடுத்த நாள் எகைன் க்ளோயை பார்க்க போவா. சரி நேற்று என்னாச்சு, நேற்று தான் அவர் ஒன்று பார்த்தாரான்னு கேட்டால் ஆமாம் மேடம் வேணுக்குன்னு அவர் போகிற தெருவில் அவருக்கு அனுப்புகிற மாதிரி போனேன். அவர் என்னை பார்த்து ஹே க்ளோய் என்ன இந்த பக்கம், சரி இப்போ சும்மா இருக்கியா, நான் பக்கத்துக்கு ஒரு கார்டனுக்கு போகிறேன், நீ என் கூட வரேன்னு கேட்டார். நானும் சரின்னு அவர் கூட போனேன். அது பார்த்து ஒரு பொட்டனிக்கல் கார்டன், அங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி சும்மா அங்கே பார்க்க போனால் அது சைடாக ஒரு ஹைடிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அவரை நாங்கள் கூட்டி போனார். மெதுவாக இடுப்பில் கை வச்சார். அப்படி மேலே கை தூக்கினான்னு சொல்கிறப்ப இந்த மீனில் கேட்கவே முடியல. இல்லை இதுக்காக கேட்க வரும்ல. சரி இன்கேஸ் அடுத்தோட எப்போது ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா திரும்ப என்னோட சொல்லு, நான் இங்கேருந்து போகிறேன்னு அழுட்டு அங்கேருந்து போகிறா இருப்பா. கார் அங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அந்த க்ளோயிங் பொண்ணு இருக்கால, அவளும் சைக்கிள் எடுத்து அங்கேருந்து போயிட்டு இருப்பா. பட் ஐஸ் கிட்டாகி கீழே வந்து காலடி போட்டுரும். இவ தான் எங்கன்னா அந்த பொண்ணை தூக்கி அந்த பொண்ணோட கைது மறந்து வச்சுட்ருப்பா. இவளுக்கு இப்போ வரைக்குமே அந்த கதையை முடிச்சு வைக்க முடியல. எது கேட்டு போப்போன்னு சொல்லி ஆமாம் அதுக்கு என்னாச்சு, 2 பேரும் கார்டனுக்கு போனீங்களே அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டால் அது சொன்னல மேடம். மெதுவாக இடுப்பில் கை வச்சார். அப்படியே கை மேலே போய் என் மெதில் வச்சார். நாங்கள் கூட கிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறப்ப இது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படின்னா டேவிட் நம்ம நினச்ச மாதிரி தானா, ஏதோ ஒரு பொண்ணோட சான்ஸ் கிடைச்சா அந்த பொண்ணோட பழகுவாரா, இந்த ஒரு கோவலுக்கு வருது. உனக்கு க்ளோயை பார்த்து ஆமாம் நீ இந்த மாதிரி வேலை முடியல, நீ சுத்தமாக இருக்கியா, ஹெச்ஐவி வேறு இருக்கான்னு கேட்டால் இல்லை மேடம் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, என் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்கிறப்ப சரி எதுக்கு நாளைக்கு காலை ஹாஸ்பிட்டல் வா, உன்னை அங்கே வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி போயிடுவா. தென் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் மைண்ட் ஃபுல்லாக அதை ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட் க்ளோய் கூட இந்த மாதிரி இருந்திருப்பாரு. எங்கெல்லாம் கை வச்சிருப்பாருன்னு சொல்லி இவ அதே வச்சுட்ருப்பா. அந்த கோவத்தோடையே பெட்டில் படுத்துங்குவா. பார்த்தா டேவிடும் முடிச்சதாக இருப்பார். டேவிட்டுக்குமே நம்ம இன்னும் சந்தேகமே இருக்குது. என்ன இவ கேட்ட கொஞ்சம் மாறிட்டு இருக்கே, முதல்ல அப்பப்போ பேசிகிட்டு இருப்பா, இப்போ பேசாமல் இருக்கேன்னு சொல்லி அவர் சந்தேகமாக இருக்குது. ஆனால் அதை பற்றி இது கேட்காம அவர் படுத்திக்கிறாரு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்பா. அவளை பார்க்கறதுக்காக க்ளோய் அங்கே வந்துருப்பா. அப்போ தான் அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்ப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பையன் இருப்பாங்களே அந்த 3 ஃபோட்டோ இருக்கும். இவ அதை பார்த்து இருக்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோட பையன் அங்கே வந்துடுவான். இவ்வளோ மெதுவாக அந்த பையனோட பேச ஆரம்பிப்பா. ஹாய் என் பேர் க்ளோய், உன் பேர் நீ கேட்குறப்ப அந்த பையன் ப்ளே ஆயிடுச்சு, என் பேர் மைக்கேல், எங்கள் அம்மா பார்க்காதுன்னு சொல்கிறப்ப நானும் உங்கள் அம்மா தான் பார்க்காதுன்னு பேசிகிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு க்ளோய் வந்து என்ன இது மெடிக்கல் ரிப்போர்ட்டா, சரி இங்கேருந்து போப்போன்னு சொல்லி க்ளோயை அனுப்பி போட்டுருவா. இப்படியே அன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு. பார்த்தா அடுத்த நாள் க்ளோயிட்டு வந்து மெசேஜ் வரும். மேடம் நான் இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் இருக்கேன், நீங்கள் சீக்கிரமே இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகமாக போய் பார்ப்பா. பார்த்தா அந்த க்ளோயிங்கிற பொண்ணு நேக்கடாக இருப்பா. அங்கே இருக்கிற பெட்டு போகிறவள கசிங்க இருக்கும். என்னாச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்தாரன் கேட்டால் ஆமாம் மேடம் இவ்வளோ நான் அவர் கூட தான் இருந்தேன், கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் இங்கே கிளம்பி போயிட்டாரு. இதுக்காக அவங்க கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு மனசு உடஞ்சு போச்சு. நம்ம ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு கிளம்பணும் ஒருத்தரா, ஜஸ்ட் ஒரு வாரம் மட்டுமே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட இந்த அளவுக்கு வருவாரா, நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அவ்வளோ ஆளான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கோவம் இருக்கும். அழுதுகிட்டே அந்த ஹோட்டல் விட்டு போகிறதா இருப்பா. அப்போ க்ளோய் உடம்புல வந்து ஒரு சென்ட் ஸ்மெல் வருது. ஆமாம் இது என்ன பர்ஃப்யூம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப மேடம் இது பர்ஃப்யூம் கிடையாது, என்கிட்ட ஒரு லோஷன் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம என்னோட கையில் வைப்பா. அது ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிம்மா என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், நான் எங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அழுகத்தமாக இருக்குது. மேடம் கவலைப்படாதீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாருனா அவருக்கு அது பெரிய லாஸ்,
காசு, ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம கிஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி போவா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அவன் பையன் முடிக்கிற காலேஜ் போவா. பார்த்து இன்னைக்கு ஒரு மியூசிக்கில் கச்சேரி மாதிரி இருக்கும். நான் மீனோட பையன் பிளான்லாம் வச்சுட்டு இருப்பான். சரி இவ்வளோ அங்கே போகிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருப்பார். ஆனால் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காராம தள்ளி உட்காந்துருப்பா. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் இவளுக்கு என்னாச்சு, ஏன் தள்ளி இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இருப்பார். சரி அந்த கச்சேரியில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃபை பார்ப்பாரு. கேத்தரின் என்னாச்சு, கொஞ்ச நாளாகவே முன்ன மாதிரி என்கிட்ட பேச முடிக்கிறியே, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அவர் ஒய்ஃபோட கை பிடிப்பாரு. அப்போ அந்த கையில் ஸ்மெல் வரும்ல. ஆமாம் இது என்ன சென்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி க்ளோயை பார்த்துருக்காரு. க்ளோயுமே இதே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணா. இப்போ எகன் மோந்து பார்க்குறப்ப அதே ஸ்மெல் நம்மகிட்ட வருது. ஒரு வேளை எதுவுமே தெரியாமல் இருக்காரா இல்லை நம்மளை ஏமாத்துறாருன்னு சொல்லி இவளுக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு எகன் ஹோட்டலுக்கு போவா. க்ளோய்க்கு மெசேஜ் பண்ணி க்ளோய் நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன், நீ அங்கே வான்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கே போவா. இவ போய் க்ளோயை பார்த்து இங்கே பாரு க்ளோய், என்ன ஒரு பொண்ணு நினைக்காத, என்ன டேவிட் என்ன, நீ டேவிட் கிட்ட என்னெல்லாம் பண்ணியோ அது என்கிட்ட பண்ணு, அவருக்கு என்னெல்லாம் பண்ணுறப்ப பிடிச்சிருந்துச்சோ அது என்கிட்ட பண்ணு, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் பண்ண வைப்பா. பார்த்து 2 பேரும் ஹோட்டல் ரூம்லேயே ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்னோட கியூரியாசிட்டி தான். நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், ஒரு இதெல்லாம் பண்ணா திருமணம் வயிற்றுக்கு வரா, இதோட காசு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த நைட் ஒன்றா இருப்பா. தென் க்ளோயை பார்த்து சரி க்ளோய் இது பெருசாக எடுத்துக்காத, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்ப்பா. பார்த்து நராத்திராயுமே டேவிட் முடிச்சிருப்பாரு. அவருக்குமே போக போக நம்ம இன்னும் சத்தியமாயிருச்சு. கேத்ரின் உனக்கு என்னாச்சு, நம்ம பையனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே எங்கே வெளியே போயிட்டேன் சொல்லு, எங்கூட போயிட்டு வந்தேன், யார்கிட்ட அஃபர் வச்சுருக்கேன்னு கேட்டால் இதை பார்த்து அவளுக்கு கோவம் வருது. என்னது அஃபரை பற்றி நீ பேசுறியா, யோ ஒரு மாதிரி சம கோவத்தில் இருக்கேன், என்னை விட்டுட்டு எத்தனை பொண்ணு வந்திருப்பேன், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப இது பார்த்து உண்மையை புரியாமல் இருக்குது. எனது அஃபரா, நான் எந்த ஒரு பொண்ணோடையுமே அஃபர் வச்சதே கிடையாது, இந்த மாதிரி சொல்லாதுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வருது. 2 பேரும் மாற்றி நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் தனியாக ஒரு பெட்ரூம்லையும் இவன் ஆளி படுத்துங்குவா. நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் ஹாஸ்பிட்டல் போவா. பார்த்தாலும் பார்க்கறதுக்கு க்ளோய் வந்திருப்பா. வரப்போ பொக்கையில் கொண்டு வந்திருப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக க்ளோய் ஒரு பைசெக்சுவல், அவளுக்கு ஆண்களையும் பிடிக்கும் பொண்ணுங்களையும் பிடிக்கும். அந்த மாதிரி நேற்று கேத்ரின் கொண்டு வந்திருப்பாள். இது அவளுக்கு பிடிச்சி போச்சு. இப்போது கேத்ரின் ஒரு பிரேக்கப்பில் இருக்கா. இவ எப்படியும் ஹஸ்பண்டை விட்டுருவா. நம்ம கூட பழகம்னு சொல்லிட்டு என்ன மேடம் நேற்று எப்படி இருந்துச்சு, உங்களுக்கான இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவேன் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பார்க்க வேணாம், இந்த இவ்வளோ நீ வாழை பார்த்துக்கான காசு இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப என்னது காசா, அப்படின்னா நான் காசுக்காக எல்லாம் பண்ணேன்னா நான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உனக்கு என்ன மாதிரி ஃபீலிங்காக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்காது, ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பி போயிரு, எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான், நான் ஒன்றும் பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கான காசு கொடுத்துட்டேன், மறுபடியும் இங்கேருந்து போடின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து க்ளோய்க்கு வந்து வருது. சொல்லப்போனால் க்ளோய்க்கு நம்ம ரொம்ப பிடிச்சி வந்துருக்கோம். அதான் படத்தோட ஆரம்பத்தில் இவ்வளோ ஹேர் பின் இருந்துச்சுல, அதை வச்சுல அவள் ஹேர் பின் தான், ஆனால் கீழே விழுந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீறி பழகிருப்பா. இப்போது ஹீரோன் வேணா சொன்ன உடனே இவ்வளோ கோவமாயிருச்சு. உடனே அங்கேருந்து ஹீரோனோட பையன் படிக்கிற காலேஜ் போவா. அந்த பையன் தான் பெண்ணூரில் இருக்கானே. நான் மீனை பார்த்தோன்னே ஹே க்ளோய் நீங்கள் தானே இது, என் பேர் மைக்கேல், என் யாருக்கான்னு கேட்டால் ஆமாம் உன்னை மறக்க முடியுமா, ஆக்சுவலாக உன்னை பார்க்க தான் இங்கே வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப அந்த பையன் விழுந்துருது. சொல்லப்போனால் மைக்கேல் கிட்ட நெருங்கி பழகி ஹீரோன் அடையணும் இதோ பிளானாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் மீனை வைப்பாங்க. அவளுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் க்ளோய் கூட பழகுறாரா இல்லை போயின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் க்ளோய்க்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு க்ளோய் கடைசி இன்னைக்கு ஒரு காசு பரவாயில்ல மீட் பண்ணதா இருக்கேன், நீ மறக்காமல் வந்துருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிலங்க போகிறதா இருப்பா. பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம மீன் ஹஸ்பண்ட் அங்கே போயிருப்பாங்க. இங்கே பாருங்கள் நான் உங்களோட ஃபேங்காக கேட்குறேன் உண்மை சொல்லிடுங்க, உங்களுக்கு எது ஆஃபர் இருக்கா சொல்லுங்கன்னு சொன்னால் ஏமா நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு எந்த ஆஃபரும் கிடையாது, எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரையும் பிடிக்காது, நான் இப்போ ஒன்றா லவ் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட அழுகு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு க்ளோய் அங்கே வருவா. அந்த பொண்ணை பாருங்கள் இந்த பொண்ணு தெரியாது கேட்குறப்ப அவளும் மீற பாப்பா. சொல்லப்போனால் க்ளோய்க்கு டேவிட்டுங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. டேவிட்டை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக்காக இருக்கும். பார்த்தா எதுவுமே சொல்லாமல் தலைவரிக்கங்க ஓடி போயிடுவா. ஹீரோவை அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆமாம் இந்த பொண்ணு யார் எதுக்கு நான் பார்த்து ஓடி போகிறான்னு கேட்டால் இது கேட்டு ஹீனிக்கு ஷாக்காக இருக்கும். அப்போ தான் எல்லா விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இது வரைக்கும் டேவிட்டு இந்த க்ளோய் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் அந்த க்ளோய் சொன்ன கதை எல்லாமே ஃபேக்கான கதை. க்ளோய்க்கு நான் மீன் ஆசை இருக்குது, நான் மீன் அடையணுங்கிறதுக்காகவே புதுசோடு வளர்க்கணும் பார்த்துருப்பா. அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை பற்றி இல்லாத போல சொல்லி வச்சிருப்பா. ஆனால் நம்ம மீன் நம்பி இருந்திருப்பா. இப்போ தான் நம்ம மீனுக்கு எல்லாமே தெரிய வருது. உடனே அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணோட ஆஃபர் வைக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணு செட் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு 1000 காசு கொடுத்தேன், ஒரு கடைசியில் பார்த்தா நான் ஏமாற்றிட்டா, என்னை முடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் இத்தனை வருஷமாக கூட இருக்கேனே உனக்கு இன்னும் புரியாமல் இருக்குது, நான் ஒரு டீச்சராக இருக்கலாம், நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலாக பேசி பழகுவேன், பட் மற்றபடி துரோகம் பண்ண மாட்டேன், நான் என்னைக்கு கூட நம்புவேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. தேவையில்லாமல் நம்ம பசங்க சந்தேகப்பட்டோமே, இது எந்த அளவுக்கு குற்றம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவா. அந்த இடத்துலையே அவங்க ஹஸ்பண்டை கிஸ் பண்ணுவா. அவர் மன்னிச்சு விட்டு சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்குது அர்ஜென்ட்டாக காலையில் மீட்டிங் வச்சுருக்காங்க நான் அதுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப கேத்தரின் சார் அவன் வீட்டுக்கு வந்துருப்பா. பார்த்து அவளுக்கு முன்னாடியே க்ளோய் வீட்டுக்கு வந்திருப்பா. பார்த்த வீட்டில் மைக்கேல் தனியாக இருப்பான். இவளுக்கு எப்படியாவது நம்ம அடைஞ்சே தரணும், அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மைக்கேலை பார்க்க போவா. அந்த பையன் தான் பெண்ணூரில் இருக்கானே. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுவான்.
அப்புறம் என்ன 2 பேரும் அமுக்கு டுமுக்கு அமல் டுமல் பண்ணி அங்கே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் நடராத்திரி வீட்டுக்கு வருவா. பையன் ரூமுக்கு வந்து பார்த்தா க்ளோ எங்கே இருப்பாளா? இதை பார்த்து மைக்கில் ஒரு மாதிரி இருக்கும். அம்மா நீ வந்துட்டியா என்னை மனுஷன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு க்ளோயை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அடி பாவி, என் புருஷனை பற்றி என்கிட்ட தப்பு சொல்லி இப்போ என் பையன் கூட பழகிட்டு இருக்கியா? மறுபடியும் இங்கேருந்து போடி சொல்கிறப்ப அவள் கெஞ்சிட்டு இருப்பா. இங்கே பாருங்க மேடம், நான் சொன்னது போய் தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் உங்களுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் நீங்கள் என்னோட போகாதீங்க. கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அழுகுற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஜஸ்ட் அன்றைக்கி என் புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கூட ஒன்றா இருந்தேன். மற்றபடி வரதும் கிடையாது. மறுபடியும் இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து க்ளோய் கோந்து வருது. பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு ஹேர் பின் இருக்கும்ல, அதோட எரிச்சு ஷார்ப்பாக இருக்கும். அதை தூக்கின்னு சங்கிலியை வச்சு, ஏண்டி நானும் அப்போ வந்து பார்த்துருக்கேன் ஓர சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத செஞ்சு ஆகணும், நீ என் கூட இருந்தாகணும். மறுபடியும் நான் கிஸ் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு கிறிஸ்தன் தெரில வேறு வழி இல்லாமல் க்ளோய் கிஸ் பண்ணிட்டு இருப்பா. இதை வெளியே இருந்து நம்மளோட பையன் பார்ப்பானா, இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். பையனை பார்த்து பயந்து க்ளோய் தள்ளி விடுவா. கரெக்டாக அப்போதைக்கு விண்டோட ஜன்னல் இருக்கும், அதை அப்படியே கீழே விழுந்து தொங்கிட்டு இருப்பா. கரெக்டாக ஒரு மரக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து க்ளோய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் க்ளோய்க்கு நம்ம வீடு வாழ ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம மீனுக்கு அவள் பிடிக்கல. சரி அவளோட வாழ தான் முடியல. அவள் கையில் சாப்பின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி விட்டுருப்பாள். அந்த ஃபோர்ஸ்லேயே மேலஞ்சிக்கு வந்துடுவா. அவ்வளோதான், க்ளோயோட சாப்பிட்டு அங்கேயும் மறக்கச்சாலா. பார்த்தா அந்த விஷயம் நம்ம வீடு புதுசு தெரிஞ்சு வந்திருக்கும். அவர் வீட்டுக்கு வந்து தன் மனைவி காரில் இருப்பார். தென் போலீஸும் வந்து க்ளோயோட பணம் இருக்கும்ல அதை எடுத்து போவாங்க. தென் வீட்டில் விசாரிச்சு பார்க்குறது தெரிய வருது எல்லா தப்பு க்ளோய் மேலே தான். அவளே தெரியாதனமா மேலஞ்சிக்கு விழுந்துட்டா. இது தற்கொலைன்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிருவாங்க. நம்ம இதுக்கு அதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கட் பண்ண நடந்து சில மாதம் கழிச்சு நம்ம ஹீரோட போய் மைக்கிள் இருக்கல, அவங்க கிராஜுவேஷன் முடிச்சிருப்பான். இதுக்காக வீட்டில் சின்னதாக பார்ட்டி வச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் அவள் மனக்காசில் முடிச்சுட்டா. ஹஸ்பண்ட் கூட ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போதைக்கு ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பாட்டை அட்டன் பண்ணிட்டு இருப்பாள். அப்போது தலையில் இருக்கிற அந்த ஹேர் பண்ண வைப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோனுக்கு க்ளோய் பிடிக்காமல் இருக்கலாம், க்ளோயினால் வீட்டுக்கு 1000% வந்திருக்கலாம். ஆனால் க்ளோய் கடைசி வரைக்குமே நம்ம லவ் பண்ணா. இவள் லவ் பண்ண காரணத்துக்காக தான் அவள் அந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு நம்மள காதல் இருந்துச்சுல, அவள் ஞாபகார்த்தமாக ஒரு பிள்ளை மூட்டை இருக்கட்டும், அதை கடைசி கேரி பண்ணுவோன்னு சொல்லி க்ளோயோட ஹேர் பின்னை அது தலையில் வச்சிருப்பா. இதோட க்ளோயிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.